விஜய் அவர்கள் திரையிலையும் நடிச்சாரு, இப்ப முதலமைச்சராகவும் நடிக்கிறாரு. ராஜ்மோகன் இப்ப அந்த அனுபவம் இல்ல, அதனால அவருடைய நடிப்பு எடுபடவில்லை. அவர் இப்ப நேரடியா நடிக்கிறாரு, அந்த நடிப்பு எடுபடவில்லைன்னு நான் பார்க்கிறேன். இன்னொன்னு அவருக்கு என்ன தார்மீக பொறுப்பு? இதை முன்னெடுக்க வேண்டிய முதல் கடமை யார்கிட்ட இருக்குது? ஒரு கல்வி அமைச்சர்கிட்ட இருக்குது. ஏன் இதே ராஜ்மோகன் 4 நாட்களுக்கு முன்னாடி இந்த சிக்கல் ஏற்படும் போது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? தமிழகத்தோட நிலைப்பாடு இதுதான், நீ ஏன் சொல்லலை? போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்படாமல் அவர் ஏன் பார்த்துக் கொள்ளவில்லை? இதெல்லாம் பண்ணாம கைதும் பண்ணிட்டு போராட்டத்தை செஞ்சவங்களை தடுத்து நிறுத்திட்டு, தமிழகத்தோட நிலைப்பாடு நீட்டே வேண்டாம் என்பது தமிழகத்தின் நிலைப்பாடுனா தமிழ்நாட்டு மக்களின் நிலைப்பாடை மட்டும் நீங்க பார்க்க வேணாம். கம்யூனிஸ்ட் கட்சி பாஜக தவிர தேமுதிக ஆரம்பிச்சு பாமக, விசிக, திமுக, அதிமுக, நாம் தமிழர், இப்ப இருக்கிற தாவேக எல்லாருக்குமே ஒரே நிலைப்பாடு தான், நீட் வேணான்றது. அனிதா மரணத்துக்கு நீங்க வருத்தம் தெரிவிச்சீங்க, ஏன் போய் பார்த்தீங்க? அப்ப அரசியல் லாபத்துக்காக பண்ணீங்களா இல்ல உளப்பூர்வமா பண்ணீங்களா? நீங்கள் பண்ணது உளப்பூர்வமான, இப்ப எல்லா கட்சிகள் பண்றதும் உளப்பூர்வமானது. பெண்கள் தவறான முறையில் கையாளப்பட்டு அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள். ஏன்? அவர்களுடைய மானத்திற்கு, அவர்களுடைய அதற்கு கூட பாதிப்பு ஏற்படுகிற வகையிலே காவல்துறை செயல்படுவதற்காகவே மேலிருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன், அவர்களுக்கு சொல்லப்படுகிற தகவல் அப்படி, இதை இப்படிதான் பண்ணணும், நீங்க எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, இந்த போராட்டத்தை நிறுத்துங்க என்று சொல்லுகிற துணியில தான். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். நலமா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்க அண்ணா. ஆனா இப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா சென்னையில கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் கலந்துக்கிறாரு. அவரை வெளியே போங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள் துரத்தி அடிக்கிறாங்க. ஸோ நாங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிவிகேவும் வராங்க. அதே டிவிகே அரசாங்கம் மாணவர்களை கைதும் செஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. மாணவர்கள் இதை நம்புவார்களா? வெளியே போன மாணவர்கள் சொல்றாங்கனாலே நம்மள என்ன அர்த்தம்? விஜய் அவர்கள் திரையிலையும் நடிச்சாரு, இப்ப முதலமைச்சராகவும் நடிக்கிறாரு. ராஜ்மோகன் இப்ப அந்த அனுபவம் இல்ல, அதனால அவருடைய நடிப்பு எடுபடவில்லை. அவர் இப்ப நேரடியா நடிக்கிறாரு, அந்த நடிப்பு எடுபடவில்லைன்னு நான் பார்க்கிறேன். இன்னொன்னு அவருக்கு என்ன தார்மீக பொறுப்பு இருக்குது? இதை முன்னெடுக்க வேண்டிய முதல் கடமை யார்கிட்ட இருக்குது? ஒரு கல்வி அமைச்சர்கிட்ட இருக்குது. இதை பற்றி கண்டனங்களை தெரிவிக்க வேண்டிய கடமை அல்லது ஒன்றிய அரசிடம் குரல் கொடுக்க வேண்டிய கடமை, முதல் பொறுப்பு முதலமைச்சருக்குன்னா அடுத்த பொறுப்பு உயர்கல்வித்துறைக்கு, அடுத்தது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இருக்கு. எந்த அமைச்சருக்குமே இருக்கு ஃபார் தட் மேட்டர். அதுல நீங்க ராஜ்மோகன் என்ன குரல் கொடுத்தாரு? அப்ப இதுல ஒரு பங்கு வாங்கிக்க பாரு, இந்த போராட்டத்துல ஒரு பங்கு வாங்கிக்க பாக்குறாரு. அது மாணவர்கள் எதிர்க்கிறாங்க, வரவேற்கத்தக்கது. அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குதுன்னு நான் சொல்றேன். ஏன் இதே ராஜ்மோகன் 4 நாட்களுக்கு முன்னாடி இந்த சிக்கல் ஏற்படும் போது ஏன் உங்க எதிர்ப்பு தெரிவிக்கல? தமிழகத்தோட நிலைப்பாடு இதுதான், நீ ஏன் சொல்லலை? ஏன் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்படாமல் அவர் ஏன் பார்த்துக் கொள்ளவில்லை? இதெல்லாம் பண்ணாம கைதும் பண்ணிட்டு போராட்டத்தை செஞ்சவங்களை தடுத்து நிறுத்திட்டு இன்றைக்கு போராட்டத்தில் நடந்து கொள்வது டபுள் ஸ்டாண்டர்ட் அல்ல, அது ஒரு நரித்தனம் இல்லை. அப்ப அதை புரிந்து கொள்கிறார்கள். நிச்சயமா இப்ப போராட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். கூடிய சீக்கிரம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள் நான் நம்புறேன். இதே கேள்விதான் நானும் முன்வைக்க வந்தேன். அதாவது இப்ப சிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சார்ந்த மாணவர்கள் தன்னெழுச்சியாக கூடிய மாணவர்களினுடைய சக்தியால அங்க கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா அதே போல மாணவர்கள் தன்னெழுச்சியாக ஒரு கூட்டமாக இங்க குவிந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. தொடர் போராட்டத்துல இங்கேயும் டிவி அரசாங்கம் இரட்டை நிலைப்பாடுடன் இல்ல மாணவர்களினுடைய கோரிக்கைகளை ஆதரிக்கலனா தர்மேந்திர பிரதானுக்கு ஏற்பட்ட நிலைமை தமிழகத்திலும் விரைவில் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். பாஜகவிற்கு நீட் தேவை என்பது நிலைப்பாடு. அப்ப அதை எதிர்த்து போராடுகிற மாணவர்களை அடக்க வேண்டியது, அந்த போராட்டத்தை தடுக்க வேண்டியது, நிறுத்த வேண்டியது, அது பாஜக கொண்டிருக்கிற நிலைப்பாடின் அடிப்படையிலே சரியானது. ஏன்னா அவங்க நீட்டு வேணும்ன்றாங்க, அதுல இருக்கிற குளறுபடிகள் நாங்க சரி பண்ணிடுறோம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற போராட்டமே, சிஜேபி நடத்துற போராட்டமே குளறுபடிகளை களைய கோரிதான். நீட் வேணாம்ன்றது அவங்க நிலைப்பாடு இல்லை. நீங்க நேரா இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்தோட நிலைப்பாடு நீட்டே வேண்டாம் என்பது தமிழகத்தின் நிலைப்பாடுனா தமிழ்நாட்டு மக்களின் நிலைப்பாடை மட்டும் நீங்க பார்க்க வேணாம். கம்யூனிஸ்ட் கட்சி பாஜக தவிர தேமுதிக ஆரம்பிச்சு பாமக, விசிக, திமுக, அதிமுக, நாம் தமிழர்,
தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்ப இருக்கிற தாவேகா எல்லாருக்குமே ஒரே நிலைப்பாடு தான், நீட் வேணான்றது. அப்ப நீட் ஆமா. வேணான்ற போது நீங்க அந்த போராட்டத்தை நீங்க அனுமதிக்கணும். இப்ப அனுமதிக்காம டைல்யூட் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு மறைமுக தந்திரம். நான் முன்னவே சொன்னது போல தான், அது ஒரு மறைமுக தந்திரம். இதை இவங்க தொடர்ச்சியா செய்வாங்கன்னா, கூடிய சீக்கிரம் இவங்க முகத்திரை கிழியும். இதே நெருக்கடி இங்க இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெற்று தீவிரம் அடையும் பொழுது, ஏன்னா இது ஒரு காலகட்டத்தை ஒட்டிய போராட்டமா இருக்கு. எப்படின்னா, உங்களுக்கு இப்ப நீட் வருது. நீட் முடிஞ்சு தேர்வு முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த போராட்டம் இருக்காது. பள்ளி ம், ம். தேர்வு காலத்துல தான் இந்த போராட்டம் இருக்கும். இது மற்ற பிரச்சனை, இப்ப நீங்க காவிரி பிரச்சனை எடுத்துங்க. காவிரி பிரச்சனை தண்ணீர் விடுகிற காலத்துல தான் இருக்கும். மழை பெய்யுற காலத்துல காவிரி பிரச்சனை ஒரு இதெல்லாம் வந்து ஒரு காலநிலைக்கு உட்பட்ட ஒரு பிரச்சனை. பீரியாடிக்கல் புரொட்டஸ்ட். அப்ப இது வந்து இதுதான் மொமெண்டம். இப்ப இருக்குல்ல, இதை இப்பதான் செய்யணும். அப்ப இப்ப தொடர்ச்சியா செஞ்சுட்டு இப்ப தொடர்ச்சியா நடக்காம தடுத்துட்டா, இது தொடர்ச்சியா நடக்காம நீர்த்து போயிடும்ன்றது அந்த உத்தி, அந்த கணக்கு தாவேகாவுக்கு தெரிந்திருக்கிறது. இது தொடர்ச்சியா நடந்தா தாவேகாவிற்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும். தாவேகா நிலைப்பாட்டுக்கும் செயல்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பொதுமக்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வந்தா தாவேகா இன்னொரு 8, 9 எம்எல்ஏ திருப்பி நிக்க போறாங்க. இடைத்தேர்தல் காத்திருக்கு. அதுல வந்து மண்ணக்கவும் இந்த கணக்கெல்லாம் தெரிந்துதான் இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்ய நினைக்கிறது தாவேகா. ஆனா இது தொடர்ச்சியா நடந்தா அதை விட பெரிய நெருக்கடி இங்க உருவாவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஆனா இந்த சூழ்நிலையை தாண்டிட்டா, ஒப்பீட்டு அளவுல இந்த சூழ்நிலை இப்ப தாண்டிட்டா, ஒரு 2 மாசம் இல்ல 1 மாசம் தாண்டிட்டா இது நீர்த்து போகும். இது மறக்கடிக்கப்படும். மறக்கடிக்கப்பட்டா இப்ப வர இருக்கிற இடைத்தேர்தல்ல இது பாதிக்காது. அப்ப அதனால இப்ப இது நடந்து விடாம பார்க்கிறது தான் இருக்குது. அதுதான் சொல்ல திருப்பவும் தாவேகா அரசு பாஜக அரசுக்கு துணை போகிறது. அதற்கான ஏற்பாட்டு திட்டம் தான் இந்த போராட்டத்தை நீர்க்கடிக்குது. ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது காலநிலை ஒட்டியது. நீங்க அனுமதி கொடுக்காம ஒரு 15 நாள் தாழ்த்துறது, இல்ல இது மாதிரி இடைஞ்சல் பண்ணிட்டே இருந்தா போராட்டம் தீவிரம் அடையாது. ஆனா நீங்க அங்க டெல்லியில அடைஞ்சிருக்க மாதிரி தீவிரம், அந்த ஒட்டுமொத்தமான குவியல் அங்க பல மாநிலங்கள்ல இருந்து வர்றது, அங்க இருக்கிற அமைப்பு இங்க இல்ல. இங்க இன்னொன்னு, எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு இல்லைங்க. தமிழ்நாட்டுல இங்க ஒரு சாராரு மாணவர்களே, மேல்தட்டு மக்களே நீட் இருக்கட்டும்னு நினைக்கிற ஒரு பிரிவும் இருக்கிறாங்க. நீட்ல முறைகேடு கூடாது, ஆனா நீட் இருந்தா கூட பிரச்சனை இல்லைன்றவங்களும் இருக்கிறாங்க. அப்ப இந்த சூழல் பார்க்கும்பொழுது இது வலுப்பெறுவதை தடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருந்தாலும், இங்க வலுப்பெறாமல் இருப்பதற்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை வந்து தாவேகா பயன்படுத்தி கொள்ளும்னு நான் நம்புறேன். இல்ல, அதாவது தாவேகா சார்பாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அவங்கவங்க கட்சி சார்பாக கட்சி சாயம் பூசிக்கிறாங்க. நாங்க தான் நீட் விலக்குக்கு வந்து போராடுறோம் அப்படின்னு சொல்லி, குறிப்பாக நாம் தமிழர், டிஎம்கே எல்லாரையுமே குறிவைத்து டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த மாதிரியான செய்திகளை பரப்புகிறார்கள். முதல்வருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக இந்த கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசுறாங்க. சமூக வலைத்தளங்களை ட்வீட் போடுறாங்க. அனிதா மரணத்துக்கு போனாரு. அப்ப அது வந்து அந்த லாபத்தை அடைச்சிக்க தான் போனாரு விஜய் அவர்களே. ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, நீட் வேணுன்றது. அப்ப ஒரு அரசியல் கட்சி அதோட லாபத்தை அடைச்சிக்க தான் அவங்க எடுத்தாங்களா? பல பேர் கொல்லப்பட்ட போது, காவல்துறை மரணங்கள் நடந்த போது அதுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிச்சாங்களே, அதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? அப்போ ஒரு அரசியல் கட்சியா லாபம் அடைகிறதுக்காக, பேர் வாங்கிக்கிறதுக்காக செஞ்சாங்களா? இவங்களுக்கு வந்தா அது பேர் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்து அது பேர் தக்காளி சட்னியா? இது என்ன பேச்சு இது? ஏங்க, ஒரு அரசியல் கட்சியோட தேவை என்னங்க? அதோட கடமை என்ன? எந்த மக்கள் பிரச்சனையோ அதை முன்னெடுக்கணும், அது போராடணும், அதை வெற்றிகரமா அதோட பலனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமா மக்களோட நாங்க நிக்கிறோம்னு சொல்லணும். அப்படி சொல்வதன் மூலமா மக்களோட நல்ல எண்ணத்தை, நல்ல அபிப்பிராயத்தை பெறணும். பெறுவதன் மூலமா வாக்க பெறணும். வாக்க பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இன்னும் கூடுதல் நன்மையை பண்ணணும். அதுதான் எந்த ஒரு கட்சியோட தேவையா இருக்குது. அதுதான் தேவைன்னா அப்ப எல்லா கட்சியும் அதைத்தானே பண்ணும். நீங்க எதை பண்ணீங்க? நீங்க பண்ணும்போது அதை பண்ணலையா? நீங்க நீட்ல உங்க நிலைப்பாடு நான் என்ன லாபத்துக்காக பண்ணீங்களா? அனிதா மரணத்துக்கு நீங்க வருத்தம் தெரிவிச்சீங்க, ஏன் போய் பார்த்தீங்க? அப்ப அரசியல் லாபத்துக்காக பண்ணீங்களா, இல்ல உளப்பூர்வமா பண்ணீங்களா? நீங்கள் பண்ணது உளப்பூர்வமான, இப்ப எல்லா கட்சிகள் பண்றதும் உளப்பூர்வமானது. நீங்க அரசியல் லாபத்துக்காக பண்ணிருந்தீங்கன்னா உங்க நோக்கம் அப்படித்தான் வரும், உங்க சிந்தனை அப்படிதான் இருக்கும். மத்தவங்க எல்லாம் அரசியல் லாபத்துக்காக தான் பண்ணதும் நீங்க நினைப்பீங்க. நீட் வினாத்தாள் கசிவு, அதற்கு எதிரான போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து இன்னைக்கு சென்னையில நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கு. தலைநகர் முழுவதும் தமிழர்கள் வந்து இன்னைக்கு ஒரே இடத்துல குவிந்து இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மேலும் தமிழ்நாட்டுல வந்து தீவிரம் அடைய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கேள்விக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. அது தீவிரம் அடையணும்ன்றதுதான் தேவையா இருக்கு. வாய்ப்புன்னா அது நம்ம ஏன் வாய்ப்புன்றதெல்லாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு காத்திருக்க மாதிரி அப்படி இல்லை.
இது தேவையா இல்லையா? இன்னும் எத்தனை பேரு, எத்தனை அனிதாக்களை நம்ம வந்து இன்னும் பலி கொடுக்க போறோம்? அப்படின்ற புள்ளியில இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். எத்தனை வீட்டு பிள்ளைங்கள நம்ம இந்த நீட் தேர்வு கொல்ல போகுது, தின்ன போகுதுன்னு நமக்கு தெரியலல்ல. அப்ப அந்த வலின்ற மைய புள்ளியில இருந்து தான் நம்ம இத பார்க்கிறோம். உண்மையிலேயே இவ்வளோ பெரிய பெருநாடு, கண்டம், துணை கண்டம் என்கிற சொல்லுகிற ஒரு இந்திய அரசால, ஒரு ஒன்றிய அரசால, பல நாடுகளுக்கு அறிவுரை வழங்குறோம் என்று பீத்திக் கொள்ளுகிற, மார்த்தட்டிக் கொள்ளுகிற, எங்கள பார்த்தா அமெரிக்காவே நடுங்கும்னு சொல்லுகிற ஒரு நாட்டால, கேவலம் ஒரு ஒரு தேர்வ ஒழுங்கா நடத்த முடியலையா? எத்தனையோ தேர்வு இந்தியாவுல நடக்குது. அத்தனை தேர்வுகள்ல இது ஒரு தேர்வு. அந்த தேர்வ நம்ம ம இத ஒழுங்கா நடத்த முடியலையா? அப்படின்ற கேள்வி வருதுல்ல நமக்கு. இன்னொரு மிக மோசமான ஒரு சூழல் என்னன்னா, ஏதோ ஒரு அணுகுண்டு கொண்டு போற மாரி, ஒரு ராணுவ வண்டியில ஹெலிகாப்டர்ல வச்சு ஒரு வினாத்தாள கொண்டு போக முடியுது, தேவை வருதுன்னா, எங்க நம்மகிட்ட பிழை இருக்கு? உண்மையிலேயே நம்மகிட்ட தொழில்நுட்பம் இல்லையா? இல்ல இது இது இத கூட செய்யறதுக்கு இந்த அரசுக்கு துப்பு இல்லையா? அப்படின்ற கேள்வியிலிருந்து நம்ம அத பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த போராட்டத்த நாம் தமிழர் முன்னெடுக்கும் பொழுது 2 விதமான பார்வை வைக்கப்படுது. இந்த போராட்டம் தேவையற்றது. நீங்க நீட்ல முறைகேடுகள வந்து குறைகள பேசுறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க நீட்ட ஏற்கிறீங்க. நீட்ல இருக்கிற முறைகேடுகள மட்டும், குறைகள மட்டும் களைய சொல்லி கேட்கிறீங்கன்ற மாரி ஒரு தொனியில பேசப்படுது. இல்ல நீட்டையே நம்ம மொத்தத்துல எதிர்க்கிறோம் அப்படின்ற பார்வையில சில பேர் பேசுறாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம்? நீட்டையே ஒட்டுமொத்தமா எதிர்க்கிறோம். ஆனா அது நீங்கிற வரைக்கும் அதுல ஒரு முறைகேடு, குறை இருக்குதுன்னா, அத கேட்காம இருக்க முடியுமா? இந்த காரணத்தையும் சேர்த்து தான் நாங்க சொல்றோம். நீங்க நீட் வேணாம்னு சொல்றதுக்கு நாங்க சொல்றோம். தகுதி நிர்ணயிக்க இந்த நீட் ஒரு முறையான வழி கிடையாது. அது இன்னும் அது தேவையில்லை எங்களுக்கு. நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம். பள்ளிக்கூடத்துல 1190 மதிப்பெண் எடுக்கிற பிள்ளையால நீட் பாஸ் பண்ண முடியலன்றதுக்காக ஒரு எம்பிபிஎஸ் சிலபஸ பாஸ் பண்ண முடியாதுன்ற பொருள் ஆயிடுமான்றதுல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னொன்னு உள்கட்டமைப்பு நமது, பணம் நமது, மத்த ஏற்பாடுகள் நமது. இதுல நம்ம பணம் போட்டு இன்னொரு பிள்ளைய படிக்க வைக்கிற அளவுக்கு நாம இருக்கோமா? ஏன் நம்ம பிள்ளைங்க இதுல படிக்க முடியல? ஏன் நம்ம கல்லூரி நம்ம அரசு பள்ளியில படிக்கிற ஏழை மாணவர்கள் படிக்க முடியலன்ற கேள்வியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அதை தாண்டி அதை தாண்டி ஒரு ஒரு 20 லட்சம் பேர் இதுல எழுதுறாங்க தேர்வுன்னு வச்சுக்கங்களேன். இந்த தேர்வு ஒரு காரணம் இல்லாம தள்ளி போகும்பொழுது, எவ்வளவு பெரிய மன நெருக்கடிக்கு 20 லட்சம் பிள்ளைகள் ஆளாகுறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். 20 லட்சம் தோராய மதிப்பு நான் சொல்றேன் வச்சுங்களேன். 20 லட்சம் பேருக்கோட நேரம் ஒரு நாள் காத்திருந்தா 20 லட்சம் நாள் அது. 15 நாள் காத்திருந்தா 20 லட்சம் இன்டு 15 நீங்க கணக்கு போடுங்க எத்தனை நாள்ன்றது. இது இல்லாம இது தள்ளி போகும்போது இந்த பிள்ளைகள் மறுபடியும் இந்த படிப்பை தொடங்க வேண்டிய தேவை ஏற்படுது. மறுபடியும் படிக்கிற பிள்ளைங்க அன்னைக்கு எவ்வளோ உடல் உபாதைகளை தாண்டி இந்த நாளுக்காக காத்திருக்கிறாங்க பிள்ளைங்க. இந்த தேர்வை விட்டுடக்கூடாதுன்றதுக்காக. அது உடல்நிலை சரியில்லை, அடிப்படுது, வீட்டுல மரணங்கள், இல்ல வேற விதமான சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த பிள்ளைங்க இந்த நாளை நோக்கி காத்திருக்கும் பொழுது, உனக்கு கேள்வி பேப்பர் ஒழுங்கா கொண்டாந்து சேர்க்க முடியல, அது லீக் ஆகுதுன்னா, அந்த காரணத்துக்காக 20 லட்சம் பேரை வந்து நீங்க தள்ளி போட வைக்கிறது, அதனால அவங்க மேற்கொண்டு படிக்கிற காலத்தை நீட்டிக்கிறது, அவங்களோட மன உளைச்சலை கூட்டுறதுன்றது இந்த சூழ்நிலையில் எப்படி சரியா இருக்கும்ன்ற கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்ப அது கண்டிக்கத்தக்கதானா? நீங்க நீட்டே நம்ம கண்டிக்கிறோம். அதுல இது இன்னும் மோசமானது. ஆனா தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இந்த காரணத்துல நாம என்ன சொல்லுவோம்? தர்மேந்திர பிரதான் இல்ல, அரசே வந்து நீட் தேர்வை நம்ம நீக்கணும்னு நம்ம சொல்றோம். அது தேவைப்பட்டா அரசே வந்து பதவி விலகணும்னு கூட நாம் தமிழர் கட்சி சார்பா கேட்கறது தார்மீக உரிமை இருக்குது. நம்ம இங்க வந்து நாம கட்டமைப்பு வச்சிருக்கோம். இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல தான் நம்ம பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் தான் நம்ம நீட் விலக்கு கேட்கிறோம். நம்ம வந்து ஆந்திராலயோ, கர்நாடகாலயோ, கேரளாலயோ கேட்கல. இதோட உள்கட்டமைப்பு நமது, இதோட பங்களிப்பு நமது, இதோட உழைப்பு நமது, இதோட பணம் நமது, எல்லாம் நமதா இருக்கும்பொழுது ஒரே ஒரு சட்டம் இயற்றி இதுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட இது போகணும், அப்பதான் நாங்க வந்து மருத்துவராக ஏற்போம், அதுக்கு நீங்க நீட்டுக்குள்ள வரணும்னு கேட்பது ஒரு ஒட்டுமொத்தமான அயோக்கியத்தனம். அப்ப இங்க இந்த சட்டமன்றம் விலக்கு வேணும்னு கேட்டிருக்கல, அது மக்களின் குரல் இல்லையா? அது மக்களோட விருப்பம் இல்லையா? அது மக்களோட குரலா அதை எடுத்துக்கொள்ள முடியாதா? அப்ப இதற்கான ஒப்புதலை ஏன் கொடுக்கல? ஏன் ஒன்றிய அரசு இந்த ஒப்புதலை கொடுக்கல? அப்படி கொடுத்தா நம்ம வழியை, நம்ம வேலையை நாம பார்ப்போம் இல்லையா? அதையும் சேர்த்து தான் இதுக்குள்ள நம்ம அட்ரஸ் பண்ணும்போது இந்த இஷ்யூ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அட்ரஸ் பண்ணணும். அந்த விதத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. இதுல இன்னொரு பார்வை இருக்குல்ல, இதை நீங்க வந்து இந்த முன்னெடுப்பதன் மூலமா
நீட் தேவைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது நான் வந்து மடை மாற்றம் அல்லது திசை திருப்பல் நான் பார்க்கிறேன். இப்போ ம். எதுவாகினா இருக்கட்டும், நம்மள இருந்து முரண்படுற கருத்தா கூட இருக்கட்டும். இப்ப திராவிட கட்சியிலிருந்து நம்மளோட முற்று முதலா மாறுபடுற திராவிட கட்சியிலிருந்து ஒருத்தர் ஏதோ ஒரு போராட்டம் நடத்துறாருன்னா, அந்த போராட்டத்திற்கு அவருக்கு உரிய உரிமை கொடுக்கல, அனுமதி கொடுக்கல, போராட்டத்திற்கான உரிமை மறுக்கப்படுதுன்னா, அத நம்ம கேள்வி கேட்கிறோம். நாம அந்த கண்டிப்பா. கேள்வி கேட்கிறோம், அந்த உரிமையை நம்ம குடுக்கணும்னு கேட்கணுன்றதுக்காக, திராவிட கோட்பாட நம்ம ஒத்துக்கிறோம்னு ஆகாதுல்ல. இப்ப அதே ம், ம், அடிப்படையில் தான் நீங்க மாணவர்கள் போராடுறாங்கன்னா, அதற்கான உரிமையை கொடுக்க வேண்டிய கடமை எந்த போராட்டம் வேணா இருக்கட்டும். நாம் தமிழர் கட்சி மோசம்னு கூட ஒருத்தர் போராடுறாருன்னு வச்சுப்போமே. அப்படி போராடினா கூட அவருக்கு போராடுகிற உரிமை இருக்கணும். அந்த உரிமையை வாங்கி தர வேண்டிய கடமை நாம் தமிழர் கட்சிக்கே இருக்கும்னு நம்ம கருதுறோம். அப்படி ம், இருக்கும்பொழுது ம், பசங்க போராடுறாங்க. அவங்கள கொத்து கொத்தா அள்ளி தூக்கி போய் போட வேண்டிய தேவை எங்க வந்து நம்ம பாஜகவை கேட்கிறோம். சரி, ம், பாஜகவாவது ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. அது இந்தியா முழுவதும் அதோட ஆதிக்கத்தை வல்லாதிக்கத்தை செலுத்தணும். தான் வைத்திருக்கிற மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்ற அமைப்பின் மூலமா எல்லாரும் போட்டு தயார் பண்ணி வச்சிருக்கிற, பணம் போட்டிருக்கிற உட்கட்டமைப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிற இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களோடையும் அதோட நிர்வாகத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அது ஒரு மேலாதிக்க சிந்தனைன்னு கூட வைக்கலாம். ஆனா ம், தமிழ்நாடு ம், என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்கு? எங்களுக்கு ம், விதிவிலக்கு வேணும், விலக்கு வேணும், நீட்ல இருந்து விலக்கு வேணும்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. இததான் வந்து தாவேகாவுடைய இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் பேசுனாங்க. தனியா ஒரு ஒத்திசைவு பட்டியல் மாதிரி புதுசா ஒரு பட்டியல் ஏற்கனவே இருக்கு. அது வந்து அவருக்கு போதிய அரசியல் புரியாமையில அதுக்கு கன்கரண்ட் லிஸ்ட் என்ன, ஸ்டேட் லிஸ்ட் என்ன, சென்ட்ரல் லிஸ்ட்லாம் என்ன தெரியாம பேசியிருக்காரு. அன்னைக்கு அது பேசு பொருளாச்சு. இப்போ ஒரு ஒரு 1 1/2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பேசும்போது கூட அவருக்கு கன்கரண்ட் லிஸ்ட்னா ம், என்ன, ஸ்டேட் லிஸ்ட்னா என்னன்னு கூட தனியா இதுக்கு ஒரு பட்டியல் தயார் பண்ணணும்னு பேசினார். அப்ப இது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. எதுவாக இருந்த ம். போதிலும் அவங்களுடைய நிலைப்பாடும் நீட் வேணான்றதா தான் இருக்குது. நீட் ஆமா. வேணான்றதான் நிலைப்பாடா இருக்கும்பொழுது, இங்க போராடுகிறவர்கள் யாரை எதிர்த்து போராடுறாங்க? நீட்டை ஒழுங்கா நடத்தாதவர்களை எதிர்த்து போராடுறாங்க. இல்ல நீட்டை செலுத்தவர்கள எதிர்த்து போராடுறாங்க. அது தாவேக்காவை எதிர்த்த போராட்டம் கூட இல்ல. அது தாவேக்காவை எதிர்த்த போராட்டமாக கூட இல்லாத நிலைமையில, இந்த போராட்டத்தை தடுக்க வேண்டிய தேவை தாவேக்காக்கு ஏன் ஏற்பட்டது? கண்டிப்பாங்கண்ணே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகுவதாக இங்க மாணவர்கள் கோரிக்கையை ஏற்று அந்த நடவடிக்கை எடுத்துட்டாங்க மத்திய அரசின் சார்பாக. ஆனா இங்க தமிழகத்துல போராடக்கூடிய மாணவர்களுக்கு தீர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே கேள்விக்குறியாக தானே இருக்கு. எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. அமைச்சர்கள் பேச மறுக்கிறார்கள். சிஎம் விஜய் சட்டமன்றத்துல மட்டுமல்ல இங்கேயும் வாய் திறக்கல அப்படின்னும் போது நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க. சோ நம்முடைய சிஎம் இப்படி இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? பல விஷயங்கள்ல பொம்மை முதலமைச்சர் என்று பேசப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் கூட வாய் திறந்து பேசியிருக்காரு. அவர் பொம்மை ம், ம், முதலமைச்சர்னா இவர் என்ன ஊமை முதலமைச்சரான்னு நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது. எந்த வார்த்தையுமே எந்த கருத்துமே இவர் சொல்ல மாட்டேன்றாரு. ஏன் அப்படி இருக்காரு? அப்படின்னா செயல்ல படுவாரு. அவர் செயல்ல காட்டுவாரு அப்படின்னா, எங்க காட்டுனீங்க நீங்கன்னு கேட்கிறேன். இந்த சூழ்நிலைக்கு தாவேக்காவோட ம், அறிக்கை என்ன? அது வந்து வெளிய ம், வந்து அவர் என்னவா ஆவறாரு? அவரை விலக்கிட்டு இன்னொரு அமைச்சரை போட போறாங்க. அவருக்கு இதை விட இன்னொரு உயரிய பொறுப்பு கூட குடுக்கலாம். தர்மேந்திர பிரதானுக்கு குடுக்கலாம். அதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இது கண்துடைப்பாவோ, இல்ல இது வந்து ஒரு ஒரு மடைமாற்றமாவோ, இல்ல நாங்க வந்து மக்கள் குரலுக்கு செவி மடுக்கிறோம்ன்ற மாரி ஒரு காட்சிக்காக குடுக்கலாம். ஆனா ம், தாவேகாவோட நிலைப்பாடு என்ன? இந்த சூழ்நிலையில ஏன் தாவேகா கூட ம், ஒரு போராட்டத்த முன்னெடுக்கல? ஏன்னா நான் என்ன பார்க்கிறேன்னா, தாவேகா ம், சேர்ந்தவங்களுக்கு ஜனநாயகன் படம் வந்துருச்சு. விஜய் ம், அவர்கள வந்து ப்ளீஸ் பண்றதுக்காக, அவர மகிழ்விக்கிறதுக்காக அந்த படத்த போய் பார்க்க வேண்டியது, தியேட்டர்கள வந்து அரங்குகள நிரப்ப வேண்டியது, அவர் இப்ப கடைசி படமாச்சேன்னு ஓன்னு ஒப்பாரி வச்சு அழ வேண்டியது, இது போன்ற தேவைகள் இருக்குது. இது போன்ற ம், அரசியல் நாடகங்கள் நடத்த வேண்டியது இருக்குதுன்னு தான் நான் பார்க்கிறேன். நான் கேட்கிறேன், இந்த தேர்வுகள் தள்ளி போவதனால எத்தனை பிள்ளைகள் அவஸ்தைப்படுறாங்களே! அப்பல்லாம் உங்களுக்கு அழ வரலையே! அது என்ன விஜய் ம், படத்த பார்த்து உங்களுக்கு ஒரு சினிமா பார்த்து ஒரு அழ வரும்னா, உண்மையில உங்களுக்கு ம், அழ வராதா? உங்களுக்கு இந்த மக்கள் மேல, இந்த பிள்ளைகள் மேல படிச்சுட்டு இப்படி படாத பாடுபடுதே, தேர்வு எழுத முடியாம, தேர்வு தேர்வு பாஸ் பண்ண முடியாம, பாஸ் பண்ணாலும் நீட் தேர்வு தேர்வு பெற்றாலுமே, அ சீட்டு கிடைக்காது, இருக்கை கிடைக்காத சிக்கல்ல இந்த பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்குது. அப்பல்லாம் யாரும் தாவேக்காவினர் அழலையே நம்ம பார்க்கிறோமே! அப்ப ம், வராத அழ, இப்ப இந்த 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 சிஎம் நடிச்ச படத்த பார்த்து கடைசி படம் அழ எந்த விதமான நடிப்பு இது? இவர்கள் ஜனநாயகர்கள் அல்ல. இவர்கள் ஒரு நடிகர்கள் என்பது மட்டும் தான் நமக்கு தெரியுது. இவர்களுக்கு நிலைப்பாடுலாம் கிடையாது. இன்னும் ஒண்ணு ம், கூடுதலா நான் பார்க்கிறேன். விஜய் அரசு பாஜகவிற்கு அடிபணிந்து இருக்கிறது. ம், பயப்படுகிறது. அதனால தான் அந்த பேரை கூட அறிக்கையில கூட பாஜக என்கிற சொல்லாடல கூட பயன்படுத்த யாரும் மறுக்கிறாங்க. இவ்வளவு பேசுறாங்கல்ல, தாவேக்காவை சேர்ந்தவங்க. எத்தனை பேர் பாஜக என்ற பெயரோட எத்தனை அமைச்சர்கள்
கருத்து பதிவிட்டாங்க, எத்தனை பேர் எதிர்த்தாங்க நீங்க பாருங்க. இப்ப ம், தாவேக அரசு நிச்சயமாக ஒரு பயந்தாங்கொள்ளி, தொடை நடுங்கிய அரசா தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் இது செய்ய மாட்டாங்க. அவர்களும் ம், பாஜகவோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள். திமுக ம், எப்படி வந்து பாஜக அரசுக்கு வர வரைக்கும், ஆட்சிக்கு வர வரைக்கும் கருப்பு கொடை, கருப்பு பலூன்லாம் விட்டுட்டு இருந்த திமுக, எப்படி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை கொடை வேந்தனா மாறுனாங்களோ, அதே போலத்தான் இப்போ கொள்கை எதிரி, கோட்பாட்டு எதிரி, அரசியல் எதிரி விதவிதமா கப்சா விட்ட தாவேகா, இன்றைக்கு அதை பத்தி ம், கண்டுகொள்ளாம இருக்குது. பேரை உச்சரிக்க பயப்படுதுன்னா, அவ்வளவுதான் ம், தாவேகாவினுடைய அரசியல் தைரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. எந்த பயனும் இல்லை. அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இது போன்ற வீரியமிக்க போராட்டங்களை முன்னெடுக்க முடியும். அதற்காக எப்பயும் களத்தில் நிற்க முடியும். தொடர் போராட்டங்களை எடுக்க முடியும். இந்த போராட்டம் தேவையாக இருக்கிறது. இது போன்ற நேரத்துல ஏற்கனவே அரசு பின்வாங்கி இருக்கிற நேரத்துல, ஒன்றிய அரசு பின்வாங்கி இருக்கிற நேரத்துல, உரிய அழுத்தங்களை அரசும் குடுத்து, அது மக்கள் போராட்டமாவும் நடந்ததுன்னா, அது நிச்சயமா ம், விதிவிலக்கு நீட் விலக்கு பெற வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை பெறாமல் இருப்பதற்கு, அதை தடுப்பதற்கு தாவேக அரசு தான் காரணம் என்றும் நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா அவர்கள் ஒரு பாலிசி டெசிஷன் எடுத்து அவங்க ஏற்கனவே தீர்மானம் இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த ம், மக்கள் போராட்டத்தை நீங்க போராட வேண்டாம். நீங்க சினிமா பாருங்க. நீங்க போய் ஒப்பாரி வச்சு அழங்க. இனிமேல் என்ன படம் வருமோன்னு கவலைப்படுங்க. இல்ல ரீல்ஸ் போடுங்க. நீங்க போடுங்க. நாங்க பார்த்துக்கிறோம். எங்கள அனுமதிச்சா, போராட்டங்களுக்கு பொதுமக்கள் வெகுஜன மக்களின் போராட்டத்தை அனுமதிச்சா, மாணவர்களின் போராட்டத்தை அனுமதிச்சா, நிச்சயமா அந்த நெருக்கடியை ஒன்றிய அரசுக்கு நம்மளால கொடுக்க முடியும். நாம் தமிழர் கட்சியால கொடுக்க முடியும். பொதுமக்களால கொடுக்க முடியும். மாணவர்களால கொடுக்க முடியும். நீட்டால பாதிக்கப்படுற பிள்ளைகளால, பெற்றோர்களால அத கொடுக்க முடியும். நம்ம அத சாதிக்க முடியும். ஆனா, அது நிகழ்ந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோட தான். இல்ல ம், அந்த மாரி ஒரு நெருக்கடிய பாஜகவுக்கு கொடுத்து விடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் தாவேக ம். அரசு போராட்டங்களை தடுக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அப்ப தாவேகாவை நம்பி இனி பிரயோஜனம் இல்லை. அவர்கள் மாற்றம் செய்வார்கள். அது நீட்ட நாங்க ஒழிச்சிருவோம்னு அவர்கள் சொன்னதெல்லாம் முற்ற முழுக்க பொய். அது ஒரு நாடகம். வாக்கு வங்கிக்காக அவர்கள் செய்த ஒரு வித்தை என்று தான் நாம் புரிந்து கொள்ளணும். அதனால இனி தொடர் போராட்டங்களை பொதுமக்களும், மாணவர்களும், பெற்றோர்களும், நாம் தமிழர் கட்சி இன்னும் இது போல எண்ணமுடைய மற்ற கட்சிகளும் முன்னெடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டுல போராடுற மாணவர்களை கூட வந்து பாத்தீங்கன்னா பெண்களை உடையெல்லாம் கிழிக்கக்கூடிய அளவுக்கு வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கை தானே நடக்குது. போராட்டத்துக்கு பலன் கிடைக்கணும்ல, ஆனா தமிழ்நாட்டுல அது கிடைப்பது போன்ற அந்த சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்ல. போராட்டமே நடத்த விடலைன்னு தானே நான் சொல்றேன் நீங்க. அப்புறம் உடைகள் ம், கிழிக்கப்படும் தான் செய்யும். குண்டு கட்டா நீங்க வலுக்கட்டாயமா தூக்கி சென்று வீசப்படுவீங்க. அது ஏன் அந்த தேவை எங்க வருது? நான் என்ன கேட்கிறேங்க? போராடுறவங்க எதுக்குங்க வராங்க? கொள்ளையடிக்க வராங்களா? கொலை பண்ண வராங்களா? சட்டவிரோத செயல்ல வராங்களா? காப்பாத்துறதுக்கு வரேன், பாதுகாப்பு குடுக்குறேன்னு சொல்ற காவல்துறை கூட கையில லத்தியோட, பெரம்போட, தடுப்பு கவசங்களோட, வண்டியோட, ம், கண்ணீர் புகை குண்டோட வருது. போராட வரவங்க வெறும் கையோட தானங்க வராங்க. 2 கையோட தானங்க ம், உங்கள அனுமதிக்கல. என்ன பண்றாங்க? பொது சொத்து மாணவர்கள். அவங்க என்னைக்குன்னா சேதம் ம், விளைச்சிருக்காங்களா? அவங்க எண்ணம் இப்படி வேணா இருக்கலாம். தாவேகா சினிமா பார்க்க வரவங்க சீட்ட உடைக்கலாம்ல. அந்த மாரி இவங்க வேணா கற்பனை பண்ணலாம். அப்ப திட்டமிட்டு இது நடக்கக்கூடாதுன்றதுல தாவேகா அரசு குறியா இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த காரணத்தினால தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அதனால தான் வலுக்கட்டாயமாக அ ஒரு வன்முறையை பயன்படுத்தி பெண்கள் தவறான முறையில கையாளப்பட்டு அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள். ஏன் அவர்களுடைய த மானத்திற்கு அவர்களுடைய இன்னும் அவங்களோட மாடஸ்டிக்கு அதற்கு கூட பாதிப்பு ஏற்படுகிற வகையிலே காவல்துறை செயல்படுவது காரணமே மேலேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களுக்கு சொல்லப்படுகிற தகவல் அப்படி இதை இப்படிதான் பண்ணணும் நீங்க எப்படி பண்ணாலும் பரவாயில்ல இந்த போராட்டத்தை நிறுத்துங்க என்று சொல்லுகிற தொனியில தான் இது நிகழ்கிறது நான் பார்க்கிறேன். இப்போ இது போன்ற பிரச்சாரங்கள் இது போன்ற பிரச்சனைகள் முதலமைச்சருக்கு தெரியாம ஏதோ காவல்துறை தன்னிச்சையா என்கிற பிரச்சனையை நான் நம்பல. நிச்சயமா இப்படி ஒரு ம், போராட்டம் நடக்குதுன்னா இதை அடக்குவதற்கு முன்பால முதலமைச்சர்கிட்ட ஹோம் மினிஸ்ட்ரியில நீங்க உயர் காவல்துறை அதிகாரிகள் பேசியிருப்பாங்க. அப்ப அதை தாண்டி அந்த போராட்டத்தை அடக்குங்க, நீங்க கைது பண்ணுங்க, மாணவர்களை தூக்கி போடுங்கன்னு சொல்லாமல் அந்த அறிவுறுத்தல் இல்லாம காவல்துறை இதை செய்யாது. எந்த டிகிரி ம், வேணா எந்த டிகிரியான ஃபோர்ஸ் வேணா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லாம இது நடக்காது. அப்ப இது விஜய் அவர்களின் நேரடியான அறிவுறுத்தல் பேரில் நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நினைக்கிறேன். அதுதான் விஜய் அவர்களின் எண்ணமாக இருக்கிறது.
அவர் பாஜகவோட ஒத்துப்போக நினைக்கிறார் என்பதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டியது. இன்னொன்னுங்கண்ணே, அதாவது இதே இளைஞர்கள் மாணவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு விஜய் அவர்கள் மாற்றம்னு இந்த அரசியலுக்கு வரணும், ஆட்சியை பிடிக்கணும்னு அமர வச்சாங்க இல்லையா? சோ வந்து இப்போ மக்கள் பிரச்சனை இல்ல மாணவர்கள் பிரச்சனைனா மீண்டும் களத்தில் நாம் தமிழர் தானே வந்து நிக்குது. இதை மக்கள் உணராத போது நீங்க போராடியதால் மட்டும் என்ன கிடைக்க போகுதுன்ற பெரும் கோபத்தோட ஒரு ஆதங்கமும் இருக்குல்லண்ணே. இல்ல இதுல நம்ம லாபம் பார்த்து, ஏன் வெற்றி தோல்வி பார்த்து கூட வேலை செய்யல. எப்பொழுதுமே நாம் தமிழர் கட்சி மக்கள் தேவை இருக்கா இல்லையா? அதுல மக்கள் பாதிப்பு அடைகிறாங்களா இல்லையா? அது நம்ம தேர்தலுக்கான கட்சி இல்லை. மக்களின் தேவைக்கான கட்சி நம்ம தான் மேடை தோறும் முழங்கி வரோம். அப்படி இருக்கும்போது தேவைக்காகவா நம்ம வேலை செய்றோம்? இல்ல. தேர்தலுக்காக வேலை செய்றோம்? இல்ல. தேவைக்காக தான் வேலை செய்றோம். இந்த தேவை இருக்கிறதா? இது ஒரு மக்கள் பிரச்சனை என்று பார்க்கும்பொழுது வேலை செய்றோம். அவங்க வாக்களிக்கல, நம்மள ஆதரிக்கலன்றது வேறு ஒரு பார்வை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு அதுக்காக ஒரு வேலை செய்றோம். இல்ல. இந்த வேலை செய்ய வேண்டியது நம்மளுடைய வரலாற்று கடமை, நம்முடைய தேவை. நம்ம மாணவர்கள், நம்ம பிள்ளைகள், நம்ம அண்ணன் தம்பியோட பிள்ளைகள், நம்ம அண்ணன் தம்பிகள், நம்ம தங்கச்சிகள் அப்படிதான் நம்ம பார்த்து வேலை செய்யணுமே தவிர, அவங்க ஓட்டு போடல, அதனால நம்ம இனிமேல் வேலை செய்யல அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. அதுல ஒரு ஒரு கவலை இருக்கு. அது அது கூட கவலை இல்ல. நமக்கு ஓட்டு போடலைன்றது கூட கவலை இல்ல. இவ்வளவுதான் மக்களோட புரிதலா? இவ்வளவுதான் மாணவர்களோட புரிதலா? ஒரு சினிமா நடிகரை ஆதரிக்கிறார்களே, காரணம் இல்லாமல் சினிமா நடிகர் என்பதற்காக ஆதரிக்கிறார்கள் தான். சினிமா நடிகராக இருக்கிற விஜய் பொது வேலைகளில் ஈடுபடுவாரேனால், மக்கள் நல பிரச்சனைகளில் தன்னை செலுத்திக் கொள்வாரேயானால், வெயிலிலும் மழையிலும் மக்கள் நலனுக்காக படுவாரேயானால், அவரையும் வந்து நீங்க ஆதரிக்கிற எந்த சிக்கலும் இல்ல. ஆனா சினிமாவில் நடித்த காரணங்களுக்காக, எங்களுக்கு பிடித்ததுன்றதுக்காகவே ஒரு 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 எம்ப்டி நம்பிக்கையில, ஒரு காலி நம்பிக்கையில வாக்களிப்பது தான் அதுதான் மன வலி ஏற்படுது. நாம் தமிழர் ஆதரிக்கலன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இது எப்படி செய்ய முடியும்? அப்ப இதுதான் நம்ம தமிழ் மக்களுடைய, மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய சிந்தனையான்றது தான் பெரிய வலிய ஏற்படுத்துது. எது எப்படி இருந்தாலும் வரலாற்று கடமை. இப்படித்தான் மாணவர்கள் இருக்காங்கன்னா, அவர்களுக்கும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய கடமை நாம் தமிழருக்கு இருக்கிறது. அந்த கடமையை இன்னும் செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியா செய்யணும்னு தான் நானும் சொல்றேன்.